துருவாவோட சாப்பிட்ற நேரம் வந்துருச்சு அப்படின்னாலே பிபி பயங்கரமாக ஏறிடும். ஏன்னா ஒரு வாய்க்கும் 10 நிமிஷம் பேசுவான். இதில் லீஃப் ஒட்டியிருக்கு, கடுகு ஒட்டியிருக்குன்னு ஒன்னொன்னுத்துக்கும் டார்ச்சர் பண்ணி தான் வாய் வாங்குவான். அவனுக்கு ஊட்டி முடிக்கிறதுக்கே ஒரு 3/4 மணி நேரம் பக்கம் ஆயிரும். அதுக்கப்புறமா தான் நான் சாப்பிடுவேன் எப்போவுமே. ஸோ எனக்கு தோசை ஊற்றி முடிச்சு சாப்பிட்டதுக்கப்புறம் சிம்பிளான கிச்சன் கிளீனிங் ரொட்டீன் தான். இப்போ இங்கே கிளைமேட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயில் அடிக்குது, திடீர்னு மழை பெய்யுது. அந்த மாதிரி இருக்கிறதுனால துருவாக்கு மட்டும் கொஞ்சமாக ஜீரகம் போட்டு சுடு தண்ணி தான் எப்போவுமே கொடுக்குறேன். வீடு ப்ராப்பராக ரீஆர்கனைஸ் பண்ணியோ இல்லை வந்து க்ளீன் பண்ணியோ பல மாதம் ஆகுது. அதில் கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல. நிறையா பொருட்கள் சேர்ந்து போச்சு. அதெல்லாம் கிளியர் பண்ணணும். அண்ட் கிச்சன் ரீஆர்கனைஸ் அப்படிங்கிறது பண்ணுறதே கிடையாது. ஸோ இப்போ ரீசெண்டாக ஒரு சில சேஞ்சஸ் வந்து கொண்டு வரலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி அமேசானில் ஆர்டர் போட்டிருக்கேன். ஒன்றா பண்ணும்போது நான் என்னென்ன அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். நான் எப்போவுமே வீடியோ பர்பஸ்க்காக எதுவுமே இன்வெஸ்ட் பண்ணுறதோ மாற்றுறதோ பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா. இது வந்து சரி ரொம்ப நாள் ஆச்சு, ஒரே மாதிரி பேட்டர்ன்லேயே நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கே, கொஞ்சம் சேஞ்ச் ஓவர் கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் தான்.